கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மிக மிக முக்கியமான சில அறிவிப்புகளை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு. ஸோ இது நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா பேன் கார்டு சேல் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் அபராதம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் அபராதமும் செலுத்த வேண்டி வரும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு தனி மனிதனோட அடையாள ஆவணமாக வந்துட்டு ஆதார் அட்டை எப்படி செயல்படுதோ அதே மாதிரி பேன் கார்டு அப்படின்றதும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஆவணமாக வந்து இந்தியா முழுக்கவுமே வந்து கருதப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த பேன் கார்டு இல்லாமல் நம்மளால ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல இருந்து ஏடிஎம் கார்டு வாங்குறது, வருமான வரி தாக்கல் செய்கிறது, இந்த மாதிரியான எந்த செயல்களுமே வந்து செய்ய முடியாது. இந்த நிலையில் ஆதார் அட்டையை பேன் கார்டுடன் இணைக்குமாறு நிறைய டைம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய மக்கள் இன்னுமே வந்துட்டு பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்காமலே இருக்காங்க. இதற்கு வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதி தான் இணைக்கிறதுக்கு கடைசி நாளாகவும், இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜனவரி 1 முதல் உங்களோட பேன் கார்டு வந்து ரத்தாகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இணைக்கிறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் அபராதம் செலுத்தி தான் இணைக்கணும் அப்படின்ற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. சில நபர்களுக்கு டவுட் வந்து இருக்கும், நான் வந்துட்டு ஆதார் அட்டையை பேன் கார்டோட லிங்க் பண்ணி இருக்கேனா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு லிங்க் பண்ணணும். இல்லை உங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னா அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ணி பார்க்க முடியும். அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை நீங்கள் இணைக்கல அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பேன் கார்டு சேல் இழந்துருச்சு அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வருமான வரி தாக்கல் செய்ய முடியாது. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே உங்களால் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து எடுக்கவும் முடியாது, போடவும் முடியாது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. அது வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் அதிகமாகவே பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பிஐ இந்த மாதிரியான முதலீடுகளில் அமௌண்ட் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எடுக்கிறதுல சிக்கல் வரும். டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரியான இன்னும் நிறைய விதமான சிக்கல்கள் அப்படின்றது இருக்குது. இதில் எல்லாத்துல இருந்தும் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா உடனே பேன் கார்டை வந்து ஆதார் கார்டோட இணைச்சிருங்க. இது வந்து முக்கியமாக யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் பேன் கார்டு வாங்கும்போது ஆதார் அட்டை இல்லாமல் நம்ம வந்துட்டு ஆதார் அட்டை அப்ளை பண்ணும்போது ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்ட் வச்சு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க கம்பல்சரி வந்து லிங்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஆதார் அட்டையை எப்படி இணைக்கலாம் பேன் கார்டுடன் அப்படின்னா, இல்லைன்னா செக் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. incometax.gov.in அப்படிங்கிற ஒஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த பேஜில் உங்களுக்கு குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் லிங்க் ஆதார் இல்லைன்னா ஆதார் கார்டு லிங்க் ஸ்டேட்டஸ் செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன லிங்க் பண்ணணும் அப்படின்னு, அதாவது லிங்க் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் எண், பேன் எண் இதை இரண்டையுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பரையும் பேன் கார்டு நம்பரையும் வந்து கொடுத்துட்டு வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வந்து வரும். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து பேன் கார்டோட லிங்க் ஆகிடும். ஸோ நீங்கள் செக் பண்ணுறதும் இதே மாதிரியான முறையில் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் பண்ணி உடனே வந்து ஆதார் கார்டு லிங்க் ஆகலை அப்படின்னா பேன் கார்டு லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ இதைத்தான் வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. பேன் கார்டு உள்ளவங்க கம்பல்சரி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க.
இதுக்கு முன்னாடி நீங்கள் பேன் கார்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வாக்காளர் அடையாள அட்டை மட்டுமே போதுமானதாக தான் இருந்துச்சு. ஓட்டர் ஐடி அல்லது பாஸ்போர்ட் வச்சு பேன் கார்டு நீங்கள் வாங்கிக்க முடியும். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஆதார் அட்டை இருந்தால் மட்டும்தான் பேன் அட்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டை இருந்தால் மட்டும்தான் உங்களால் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசு கம்ப்ளீட் ஆன எல்லா பேருமே பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். பட் ஆதார் இருந்தால் மட்டும்தான் பேன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ரெண்டாவதான முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, பேன் கார்டு ஒருத்தருக்கு ஒன்று தான் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலுமே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் பேரில் 2 பேன் கார்டு வச்சுருக்காங்க. டூப்ளிகேட் பேன் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களில் யாராச்சும் ஒருத்தங்க 2 பேன் கார்டு வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே அதை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சமர்ப்பிச்சிருங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணாமல் 2 பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் 10,000 அபராதம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அபராதம் மட்டும் கிடையாதுங்க, உங்களோட பேன் கார்டுமே டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்ககிட்ட 2 பேன் கார்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஆன்லைன் வழியாகவும் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிப்பீங்க, எங்ககிட்ட 2 பேன் கார்டு இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு அப்படின்றது வந்துருச்சு. ஸோ அதன் மூலிமா ஈஸியாக யார் யாரெல்லாம் 2 பேன் கார்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிடாதீங்க. தென் மூணாவதான முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சில பேர் பேன் கார்டு எடுக்கிறதுக்கு ஆதார் அட்டை இல்லாமல் தான் எடுத்திருப்பாங்க. முன்னாடி எல்லாம் ஆதார் இல்லாமல் தான் பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பேன் கார்டோட ஆதார் இணைப்பது ரொம்ப ரொம்ப கட்டாயம் தாங்க. இதற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்துட்டோன்னா டிசம்பர் 31, 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் பேன் கார்டோட ஆதார் கார்டு இணைக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த காலக்கெடுக்கு முன்னாடியே உங்களுடைய ஆதார் கார்டை பேன் கார்டோட இணைச்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டை பேன் கார்டோட இணைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வரப்போகிற 2026 ஜனவரி முதல் உங்களுடைய பேன் கார்டு செயல்படாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க.